கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என்னாதாரமே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என்னாதாரமே. உம்மை நன்றியோடு துதிப்பேன், உம்மை நன்றியோடு துதிப்பேன், உம்மை நன்றியோடு துதிப்பேன் இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிப்பேன், உம்மை நன்றியோடு துதிப்பேன், உம்மை நன்றியோடு துதிப்பேன் இயேசுவே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களை மட்டுமாய் கிருபையாய் எங்களை பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தபடி அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு மிகவும் நல்லவராய் இருக்கிறீர், ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறீர் இயேசுப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம், மன்னிக்கவும் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து இப்படியாய் நமக்கு வாக்குரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நான் இழந்து போகாமல் என் தேவன் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இழந்து போனது ஒன்றையும் நான் இழக்க விரும்பவில்லை, ஒன்றையும் கூட நான் இழக்க விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இழக்கவில்லை என்பது ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே உறவை இழந்தார்கள். உறவை இழந்தது நிமித்தமாக பூமியிலே அவர்களே தள்ளப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பிதாவாகிய என் தகப்பன் எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன், இழந்து போக மாட்டேன் என்று அன்று ஆதி ஆதாம் செய்த தவறை பின்வந்த ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சமாய் வந்த தேவன் நமக்காய், அவர் 2ஆம் ஆதாமாய் வந்த பின்பும் நமக்காய் நம்முடைய ஜீவனை மீட்பதற்காய் வந்த அன்பு தெய்வம். அவர் நம்மளை மீட்பதற்காய் இழந்து போன அந்த உறவை மீட்டு கொள்வதற்காய் நம்மளை தேடி வந்த அந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை இழந்து போக அவருக்கு விருப்பமில்லை. இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரையே இழந்தார். இந்த உலகத்தில் குழந்தையாக அவர் மனிதராக மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து அவர் உயிரை நமக்காய் இழந்தார். அவருடைய மகிமையை நமக்காய் இழந்தார். நம்முடைய பாவத்துக்காக ஒரு பரிசுத்தமான தெய்வம் பாவமாக்கப்பட்டார். நம்மள அக்கிரமங்கள் நீங்கும்படியாக அவர் அக்கிரமனார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் சபிக்கப்பட்டார். இவ்வளவு பெரிய தேவன் இந்த இழந்து போன உறவை மீட்பதற்காக மனிதனாய் அவர் சாயலாய் படைத்த அந்த மனிதனை தன்னோடு கூட உறவில் வைத்துக் கொள்ளும்படியாக அந்த உறவை இழந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நமக்காய்ப்பட்ட அத்தனை தியாகங்கள், அத்தனை சொல்லப்போனால் அதற்கு நாம் இவ்வளவேனு பாத்திரவான்கள் அல்ல. அந்த உறவை இழக்கக்கூடாது என்பது அவருடைய சித்தம். அதுதான் பிதாவினுடைய சித்தம், அதுதான் என்னுடைய சித்தம் என்று
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றவையும் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், ஒன்றையும் அவர் இழந்து போக விரும்பவில்லை. இழந்து போகாத நிமித்தமாக அவரே நமக்காய் இழந்தார். அவருடைய உயிரை நமக்காய் கொடுத்தார். நம்மளை மீட்கும்படியாக நமக்காய் ரத்தம் சிந்தினார். அந்த மீட்பின் காரணமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னும் அதை தாண்டி எத்தனையோ ஜனங்கள் ரட்சிப்பை பெறாமல் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பை குறித்து அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த அன்பு தெய்வத்தை, அவர் நமக்காய் கொடுத்த அந்த ரட்சிப்பை, அவர் நமக்காய் கொடுத்த அந்த இரத்தத்தை, நமக்காய் கொடுத்த ஜீவனை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இழந்து போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் ஒருவரையும் இழக்க விரும்பாத தேவன். ஒருவர் கெட்டு போகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை நிறைவேறும் பொழுது அவர் மறுபடியும் மீண்டும் வருவார். கடைசி நாட்களிலே நாமை அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத அந்த அன்பு தெய்வத்துடைய அன்பை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சீக்கிரத்தில் அவருடைய அன்பை அறிந்து கொண்டு அவருடைய வரிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவர் எப்படி குழந்தையாய் வந்து அவருடைய ஜீவனை நமக்காய் இழந்தாரோ, அதே போல அவருக்கு தந்தவைகளில் ஒன்றையும் அவர் இழந்து போகாமல், அத்தனையும் ஒன்று விடாமல் அத்தனையும் ஒரு கடைசி நாளில் எழுப்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்காய் ஒவ்வொரு ஜனங்களும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இழந்து போகிற அந்த ரட்சிப்பை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பை அனுபவத்தை, அந்த அன்பின் அந்த அவருடைய அன்பை ருசித்து பார்க்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொருடைய ஜனங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, அவருடைய அன்பை ருசித்து பார்த்த நாம் பிறரும் அவருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம் உள்ளத்தில் வர வேண்டும். அன்பு பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் அவர் இழந்து போகக்கூடாது என்பதை, அவர் எப்படி நம்மை இழக்கக்கூடாது என்று நினைத்திருக்கிறாரோ, அதே போல அவருடைய அன்பை யாரும் இழந்துவிடக்கூடாது என்பதை நாம் மனதில் வைத்து அந்த ரட்சிப்பை அடையாத அத்தனை ஜனங்களுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோட கடமையாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, ஒரு ஜபத்தில் கேட்பீர்களா? இதுவரை ஜெபித்தது போகட்டும். இனிமேல் உங்களுடைய ஜெப குறிப்பில்லை, உங்கள் ஜெபத்தில் இது ஒரு ஜெபம் வேண்டுதலாக இருக்கட்டும். ஏசப்பா, எங்களை கிருபையாய் நீங்கள் ரட்சித்தீங்க. எங்களை ரட்சிக்கும்படியாக நீங்கள் உங்களையே இழந்தீங்களே ஏசப்பா. நீங்கள் யாரை இழக்கக்கூடாது என்று நீங்கள் கடைசி நாளில் எல்லாவற்றையும் எழுப்புவேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. எங்களை நீங்கள் எப்படி ரட்சித்தீங்களோ அதே போல் அப்பா, உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் உடைய அன்பை அறியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. அவர்களெல்லாம் ரட்சிப்பை அறியணும் ஆண்டவரே. உடைய அன்பை ருசித்து பார்க்கணும் அப்பாண்டு. ஒவ்வொரு நாளும் உடைய ஜெபத்திலும் ஒரு ஜெப குறிப்பாய் வைப்பீர்களாக. அன்பு சகோதர சகோதரிகள், கிருபையாக தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு ரட்சிப்பை அருள அவர் வல்லமையாக இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.